உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி. திமுக அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி கைது. மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ கடும் கண்டனம். திமுக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அண்ணன் RS பாரதி அவர்கள் மீது பட்டியலின மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் இரு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் போடப்பட்டு இன்று அதிகாலை அவரது இல்லத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி அண்ணன் RS பாரதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் திரித்து வெளியிடப்பட்டது. அதற்காக கிட்டத்தட்ட 100 நாட்கள் கழித்து இப்போது கைது செய்வது அரசியல் உள்நோக்கமுடையது. எப்பொழுதும் பட்டியலின மக்களின் பாதுகாவலனாகவும் அவர்களது உரிமைகளை பாதுகாத்திடவும் பாடுபடுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமாகும். கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவி வரும் இந்த பேரிடர் காலத்தில் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை செய்யாமல் தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் நோக்கில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பொய் வழக்குகள் போட்டு அண்ணன் RS பாரதி அவர்கள் கைது செய்ததை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன். இது அலங்கோல அதிமுக அரசின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதற்கு மேலும் ஒரு உதாரணமாகும். மேற்கண்டவாறு நாகார்த்திக் எம்எல்ஏ தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.